வணக்கம், இது தமிழ் பேசுங்க சேனல். நான் உங்கள் எஸ்பிஆர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் உடைய ஆஃப்டர் யூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் அன்பாக்சிங்கும் டெக்னிக்கல் ஸ்பெக் ரிவ்யூவும் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன நாங்கள் சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரிய வரும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனில் 16.9 சென்டிமீட்டர், அதாவது 6.67 இன்ச்சஸ் சூப்பர் ஆமோ எல்இடி டிஸ்பிளேவோடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 1200 நிட்ஸ் அந்த பிரைட்னஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் ஆண்ட்ரினோ 618 ஜிபியூ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது.
பர்டிகுலராக நான் ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் வேரியண்ட்டு விண்டேஜ் பிரான்ஸ். அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த பேக்கில் இருக்கிற அந்த பேக் கேஸில் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஸோ அந்த இம்ப்ரெஷன்லாம் வந்து கொஞ்சம் தெரியறது கொஞ்சம் அவாய்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த கலர் வேரியண்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான செக்மெண்ட்டு, அதுதான் வந்து கேமராவுடைய செக்மெண்ட்டு. இதில் வந்து ப்ரோ மேக்ஸுக்கும் ரெட்மி நோட் 10 ப்ரோக்கும் மெயின் டிஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா 108 மெகா பிக்சல். அதாவது ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸில் வந்து 108 மெகா பிக்சல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட ஃபீச்சர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ரிவ்யூ பண்ண வரைக்கும், நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நான் இம்ப்ரெஸ் ஆனேன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மெயின் கேமரா 108 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் 8MP அல்ட்ரா வைடு கேமரா, 5 மெகா பிக்சல் சூப்பர் டெலிமேக்ரோ கேமரா, அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல், அதாவது 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் மோட் கேமரா சப்போர்ட் பண்ணுது, டியூவல் கேமரா, சூப்பர் மேக்ரோ கேமரா, லாங் எக்ஸ்போசர், ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து க்ளோன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து vlog மோடுன்னு செப்பரேட்டாகவே இவங்க நிறைய ப்ரீலோடட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரீலோடட் டெம்ப்ளேட்ஸை வச்சு நம்ம vlog மோடுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு பிக்சர்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க அந்த என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டியூவல் வீடியோ, அதாவது ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவும் வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இது வந்து க்ளோன் வீடியோ எப்படி எடுக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட ரிசல்ட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரே ஆள் வந்து 3 இடத்துல இருக்கிற மாதிரி க்ளோன் பண்ணி பிக்சர் எடுக்கிறது. இது வீடியோ மோடு, சாரி இதுவும் பிக்சர் மோடு தான். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வீடியோ அவுட்புட்டாக வரும், அதாவது க்ளோன் வீடியோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம பிக்சராக வரும், இது வந்து வீடியோ அவுட்புட்டில் வரும். இது டியூவல் வீடியோ அகைன். இது வந்து பார்த்திங்கன்னா மோஷன் பிக்சர். ஸோ இந்த வீடியோவும் இதில் அவைலபிள் இருக்குது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இதில் 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சாம்பிள் வீடியோ கிளாரிட்டி.
இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதனால் நம்மளுக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. அதாவது நம்மளுக்கு கால் பேசிகிட்டே இருக்கும்பொழுது நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணணுன்னா நம்ம சைடில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனை யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் கால் பேசிகிட்டே இருக்கும்பொழுது நம்ம மற்ற அப்ளிகேஷனையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு கால் வந்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் இப்போ கால் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மெனு இருக்கும். அந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் நோட்டிஃபிகேஷன் வந்து சின்னதாகிடும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதோடைய பேக் சைடில் கொடுத்துருக்க அந்த கேமரா பிளேஸ்மெண்ட்டு அந்த பேக் கேஸ்லேருந்து அந்த கேமரா கொஞ்சம் வெளியில் வந்து இருக்கும் பார்த்திங்களா. அது என்ன எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ஃபோனை வந்து நான் என்னுடைய டேபிள்லையோ இல்லை நான் கீழே வச்சேன்னா எனக்கு அது வந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்து ப்ளேஸ் ஆகலை. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரே ஒரு வந்து டிஃபிகல்ட்டிஸ் மட்டும் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது கேஸ் வெளியில் வாங்கி போட்டால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதான்ட்டு நம்ம கேஸ் வாங்கி போடுறதுல தான் இருக்கும். ஓகே விவர்ஸ், ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில்டு ரிவ்யூ ஆஃப்டர் யூஸிங்கை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோ வந்து நான் ரிவ்யூ போடணுன்றது எனக்கு கமெண்ட்லேயும் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டியது இருந்தால், அதாவது ரெட்மி யூசர்ஸ் ஆல்ரெடி யாராவது இருந்தால் உங்கள் சைடில் என்ன ப்ளஸ் மைனஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றதையும் எங்களுக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.